சிறுகடிக்க ஆசை சீரியல்ல சிட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நான் ஜெயில இருந்து வெளில வந்துட்டேங்கிறான். மேடம் உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். முத்துவோட கார் சாவி ஒரு 15 நிமிஷத்துக்கு எனக்கு கிடைச்சா போதும். அதை வச்சு நான் ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேன். ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கார் சாவி எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான். மேடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ முத்துவால தானே நீங்க உங்க மாமியார் கிட்ட அடி வாங்குனீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியும். இது மட்டும் இல்ல மேடம், பெய்ய இப்போ நல்லபடியா குணமாயி திரும்ப வந்துட்டான். அப்புறம் உங்களை தேடி தான் வருவான். வராம இருக்கணும், நான் அவனை பாத்துக்கிறேன். இந்த சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்ல ரோகிணியும் ஒத்துக்கிறாங்க. முருகனும் வித்யாவும் வீட்டு ஓனர் கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முருகன் முத்துக்கு போன் பண்ணி, நீயும் அக்காவும் கிளம்பி எங்க புது வீட்டுக்கு வாங்க. உங்க கையால் தான் இந்த அட்வான்ஸ் காசை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் தான் ராசியானவங்க. கொடுத்து ஆரம்பிச்சாதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல வித்யாவும் முத்து கிட்ட சொல்லி, நீங்க வாங்க, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோங்கிறாங்க. முத்துவும் சரிடா நான் வரேன்னு மீனா கிட்ட சொல்லி ரெடியா சொல்றாரு. இந்த 2 ஃப்ராடு கதிரும் அவங்க ஒய்ஃபும், தம்பி ஏதாவது பணம் எடுத்துட்டு வந்துட்டீங்களே, கிட்டே பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்ல முருகனும், இல்ல சார் தெரிஞ்சவங்க 2 பேரும் வர வேண்டியது இருக்கு. உங்க கையால பணத்தை கொடுத்தா நாங்க லக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க வந்துருவாங்கிறாங்க. இதுக்குள்ள கதிருக்கு இன்னொரு பார்ட்டி போன் பண்ணி வீட பாக்கணும் சார்ன்னு சொல்ல கதிரும் முருகன் கிட்ட, சரி தம்பி நீங்க சொன்னவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும் நினைக்கிறேன். பக்கத்துல என் ஃப்ரெண்டு போன் பண்ணிருக்கான், அப்ப அவனை பாத்துட்டு வரேன்னு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட பக்கத்துக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வந்து முருகன் கிட்டயும் ஸ்ருதி கிட்டயும் பேசிட்டு இருக்கிறப்போ ஃப்ராடு கதிரும் மனைவியும் வீட்டு கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. முருகன் அவங்கள பார்த்ததுமே, அண்ணன் உங்க தானே ஓனர், கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்ல முத்து அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. டேய் நீ கதிர் தானேன்னு சொல்ல மீனாவும், ஆமாங்க உங்க 2 பேரும் தாங்க உங்க அண்ணன் பணத்தை எடுத்துட்டு ஓடினாங்க, உங்களை விடாதீங்க பிடிங்கன்னு சொல்ல 2 பேரும் தள்ளி விட்டு வந்து ஓட பாக்குறாங்க. விடாம 2 பேரையும் பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு வராரு. கதிர சட்டையை கழட்ட வச்சு, எங்க அண்ணன் கிட்ட இருந்து அடிச்சு 30 லட்சம் ரூபாய் பணம் அது எங்கன்னு கேட்க கதிரும், நானும் என் ஒய்ஃபும் மலேசியா சிங்கப்பூர்னு போய் செலவு பண்ணிட்டோங்கிறாங்க. போய் சொல்றேன் நல்லா தெரியுது, நீ என்னதான் அங்க போனா கூட இவ்வளவு பணம் எல்லாம் செலவாகாது. இரு நான் போலீஸ்க்கு போன் அடிக்கிறேன். போலீஸ்க்கு போன் பண்ணி அட்ரஸ் கொடுத்து வர வைக்கிறாங்க. முருகன் முத்து கிட்ட, என்ன ரொம்ப தேங்க்ஸ், நீ ஃப்ராடு நீ உங்களை சொல்லனால தான் என் பணம் தப்பிச்சது, எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போயிருக்கோன்னு சொல்லி, முருகன் நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப நாளா தேடி இருந்தோம், ஏதோ உன் விஷயத்துல இவன் மாட்டணும்னு இருக்கு போலன்னு முத்து சொல்றாரு. உடனே தான் அண்ணன் மனோஜுக்கு போன் பண்ணி 2 பேரும் மாட்டிக்கின விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வர சொல்றாரு. மனோஜும் ரோகிணியும் முருகனோட வீட்டுக்கு வந்து கதிரியும் மனைவியும் பிடிச்சி அடிக்கிறாங்க. எங்க பணம் எங்க, 30 லட்சம் ரூபாய் பணம் எங்கன்னு மனோஜ் கேட்க அதுக்குள்ளேயே போலீஸ் வந்துடுறாங்க. என்ன முத்து நீயே போலீஸ் வேலை எல்லாம் பாத்துருக்க போல, சரி இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்களே, இவங்களை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாம் உண்மையை சொல்லிடுவாங்க, முழு பணத்தையும் அவங்க வச்சிருப்பாங்களான்னு தெரியல, நாங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சு சொல்றோம். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி, என் பணம் சீக்கிரம் கிடைச்சிருமான்னு சொல்ல விஜயாவும், பரவாயில்ல உள்ள சம்பாதிச்ச பணம் இங்கேயும் போல கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும், அதுக்கு காரணம் அந்த கடவுள் தான் சொல்றாங்க. கேட்ட முத்துவும், சரியா போச்சு, ஃப்ரெண்டு ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சா வீட்டை பாக்குறதுக்காக நானும் மீனாவும் போகணும், நல்ல வேலை அங்கதான் அந்த ஃப்ராட பிடிச்சி, நாங்க மட்டும் அங்க போலன்னா நேரம் உங்க பையன் கிடைச்சிருக்காதுன்னு சொல்ல உள்ள பூந்த ரோகிணி சும்மா இல்லாம முத்துவும் மீனாவும் ஏன் உள்ள பூந்தாங்கன்னே தெரியல, மட்டும் உங்களை பேச விட்டு இருந்தாங்கன்னா விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இப்ப பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்ல ஸ்ருதியும் ரவியும் முத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேசுறாங்க. முத்துவும், என்ன பார்லரமா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு கையோட புடிச்சனால தான் அவன் இன்னைக்கு வசமா மாட்டணும், மட்டும் விட்டு இருந்தோம் கண்ணிலே பட்டிருக்க மாட்டான், போலீஸ் பிடிச்சிட்டாங்களே, இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்றாரு. இதான் நீ இப்ப சொல்ல நடந்தது.